विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणं मे अस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेयो उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तत्र एतस्मिन् अद्वैतविद्याप्रकरणे अभ्युदयसाधनानि उपासनानि उच्यन्ते। कैवल्यसन्निकृष्टफलानि च अद्वैतात् ईषद्विकृतब्रह्मविषयाणि मनोमयः प्राणशरीरः इत्यादीनि। कर्मसमृद्धिफलानि च कर्माङ्गसम्बन्धीनि रहस्यसामान्यात् मनोवृत्तिसामान्याच्च। यथा अद्वैतज्ञानं मनोवृत्तिमात्रं तथा अन्यानि अपि उपासनानि मनोवृत्तिरूपाणि इति अस्ति सामान्यम्। अद्वैत विद्या कर्मकाण्डं முடிஞ்சு இந்த உபனிஷத்துகள் ஒரு வித்யை, வேதமே ஒரு வித்யை தான். வித்துன்ற தாத்துலேருந்து வந்ததுதான் வேதா. அது ஆரம்பத்தில் இருக்கிறது கர்மத்தை பத்தியான வித்யை. இந்த அந்த பாகங்கள்ல இருக்கிறது அத்வைத பக்தியான வித்யை அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த பிரகரணம் அத்வைத வித்யா பிரகரணம் என்று சொல்லப்படுறது. அந்த அத்வைத வித்யா பிரகரணத்துல இந்த உபாசனங்கள் அபியுதய சாதனங்கள்னு சொல்றார் பாஷ்யக்கார். நேரடியாக மோட்ச சாதனம் நிஸ்ரேயச சாதனம்னு சொல்லாம அபியுதய சாதனம்னு சொல்றார். காரணம், இந்த உபாசனங்களுக்கு லௌகீகமான பலன்களும் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இதே அத்தியாயத்துல 5வது கண்டத்துல ஆதித்யனுடைய ரேஷ்மிகளை உபாசனை பண்றதுனால பகுபுத்திர லாபம் கிடைக்கிறது, அநேக புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கிறதுலாம் பலன் சொல்லப்படுது. அதனால இந்த உபாசனங்களுக்கு ஆத்தியாத்மிகமாக மட்டும் இல்லாமல் சாம்சாரிக்க பிரயோஜனங்களும் பலன்களும் இருக்குங்கிறதுனால அபியுதய சாதனம்னு சொல்றார். அப்புறம் சேர்த்துக்கிறார் கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானிச்ச. கைவல்யம்னா மோட்சம்னு அர்த்தம். கேவலசி பாவா, சுரூபம் மட்டுமாக நிக்கிறது, மற்ற அத்தியாசங்கள்லாம் எதுவும் இல்லாமல், துவைத பாவங்கள்லாம் இல்லாமல் ஸ்வரூபமா இருக்கிறது கைவல்ய பிராப்தி. அதுதான் மோட்சம்னு சொல்றேன். அது கைவல்ய சன்னிகிருஷ்ட பலானி, அதுக்கு கிட்ட எடுத்துன்னு போறது. அதனாலதான் உபாசனம்னு பேர். சன்னிகிருஷ்டத்துவம் கிடைக்கிறது, கிட்டத்தட்ட அதுக்கு எடுத்துன்னு போறதுன்னு அர்த்தம். எப்படி கிட்டத்தட்ட எடுத்துன்னு போகிறதுனா, இந்த சமஷ்டி உபாசனை மூலமாக
சுவாபாவிகமா இருக்கக்கூடிய நான் இந்த வியஷ்டி, நான் இந்த தேகம், நான் இந்த காரியகரண சங்காதா அப்படிங்கிற அந்த ஒரு பிக்சேஷன்ல இருந்து நம்மள சமஷ்டி ரூபத்துக்கு எடுத்துன்னு போக ட்ரை பண்றது. ஏன்னா ஏன் நான் ட்ரை பண்றதுன்னு சொல்றேன்னா, இங்க ஒரு ஆலம்பனத்தை ஆசிரியிச்சுதான் உபாசனங்கள் நடக்கிறது. ஆலம்பனம்னா ஏதோ ஒண்ணுத்த பிடிச்சுண்டு அதுக்கு மேல நீ இந்த மாதிரி மெடிடேட் பண்ணு அப்படின்னு தான். ஸோ ஏதோ ஒண்ணுத்துக்கு மேல நீயாக பார், இப்படி பார் அப்படின்னு சொல்றதுதான் உபாசனை. அந்த மாதிரி உன்னையே நீ பார்க்க ஆரம்பிக்க இந்த லிமிட்டேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நகர்த்தி எடுத்துன்னு போய் அதனால ப்ரிப்பேர்ட்னஸை இன்க்ரீஸ் பண்றது. இப்படி கர்ம யோகமானது எப்பவுமே 4 விதமா 4 ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். சாமானிய கர்மா பண்றவன், 2வது கர்ம யோகி, 3வது உபாசகன், அதுக்கப்புறம் 4வதாக ஞானத்தை ஆசிரியக்கிறவன். நான் இந்த பர்சியூட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவைதிகமா கர்மா பண்ற சாமானியர்கள்லாம் விட்டுருவோம். இப்ப அந்த கர்மயோகத்தினால சித்த சுத்தி ஏற்பட்ட ஒருத்தன் சித்த நைஷ்சல்யம் முதலானவற்றை அடையறதுக்காகவும் இந்த உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால கைவல்ய சன்னிகிருஷ்ட பலம் இதுக்கு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட மோட்சத்துக்கு அர்ஹத்தனாக ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தது. அது எப்படி நடக்கிறதுனா, அத்வைதாது ஈஷத் விகிருத்த பிரம்ம விஷயாணி, கிட்டத்தட்ட அத்வைத ஸ்வரூபம் அப்படின்னு அதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சமஷ்டி பிரம்மம், சகுணமான பிரம்மம், காரிய பிரம்மம் சொல்றமே, அத ஒவ்வொரு விதமாக பார்க்கறது. இங்க முதல்ல உத்கீதோபாசனை என்று சொல்லப்படுகிற ஓம்காரத்துல பிரணவத்துல சில விதமான உபாசனைகள் இங்க சொல்லப்படுறது. முதல் அத்தியாயத்துல ஆரம்பத்துல இங்கதான் சொல்றார் பனோமயா பிராணசரீரா. இது 3வது அத்தியாயத்தினுடைய இதை சொன்னார். நேத்திகே பார்த்தோம். இத்தியாதீனி கர்ம சமிருத்தி பலானிச்ச கர்மாங்க சம்பந்தி, கர்மாங்க சம்பந்தம் உடையது இது இந்த உபாசனங்கள். ஏற்கனவே ஒருத்தன் சாமவேதியாக இருக்கிறவன், அவனுக்கு இந்த உத்கீதம் அப்படிங்கிற பாகங்கள் இருக்கு. பக்தின்னு சொல்றது ஒரு குரூப் ஆஃப் சாமம். அதுல அவனுடைய புத்தியை இப்போ வெறும்னு அதை ஒரு கர்மாவாக எடுத்துன்னு போகாம கர்மா அங்கமாகவே, ஆனா அதே சமயத்துல அத்வைதா தீஷத்விகிருத பிரம்ம விஷயமாக அதுல உருவகப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு கொண்டு வர்றதுனால இங்க கர்மாங்க சம்பந்தினி. ஆனா இது ஏன் இங்க வந்திருக்கு இந்த போர்ஷன்ல, அத்வைத வித்யா பிரகரணத்துல இது ஏன் சொல்லப்படுறதுன்னா, ரகசிய சாமான்யாத் மனோவிருத்தி சாமான்யாச்ச அப்படின்னு சொல்றாங்க. இந்த அத்வைத விஷயம் ரகசியம். உபனிஷத்துகளுக்கே ரகசியம்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா சாதாரணமாக இத யார் அதிகாரியாக இருக்கானோ அவனுக்கு தான் இதை சொல்லணும்னு இருக்கு. எல்லாருக்கும் உபனிஷத்தை நம்ம பாட்டு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் யார் வேணா கேட்கலாம்லாம் வச்சுக்கிறது பொதுவாக. அந்த காலத்துல ஆன்லைன் கிடையாதுங்கிறது வேற, பட் பொதுவாக பப்ளிக்ல உட்காந்து சொல்றதே கூடாது அப்படின்னு இருந்தது சமீப காலம் வரைக்கும். ரகசியம்ங்கிறது காரணம் என்னன்னா, யார் அதிகாரியோ அவனுக்கு தான் இது வேலை பார்க்கும். ஏன்னா இது ஏக வாக்கியதா என்று சொல்ற விஷயம், சர்வம் பிரம்மைவ அப்படிங்கிறது தானே ஒரே வாக்கியம். அப்போ அது நீ எந்த சமயத்துல சொல்றியோ அந்த சமயத்துல சொன்னாதான் அதுக்கான பிரயோஜனம் கிடைக்கும். அதிகாரி இல்லாதவன்ட்ட ஏற்கனவே சொல்லி பழகிட்டேன்னா அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, அதனுடைய தாத்பரியம் அப்போ அவனால புரிஞ்சிக்க முடியாது. அதிகாரித்துவம் வரும்பொழுதும் என்ன ஆயிடுறதுன்னா, இவன் ஏற்கனவே அவனுக்கு ஒரு மாதிரியா இது புரிஞ்சிருக்கிறதுனால அதை திருப்பி அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலேர்ன் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமா போயிடுது. இந்த காலத்திலேயே இப்ப பெரிய பிரச்சனைகள் காரணம் அதுதான். ஏற்கனவே ஒரு விதமா தப்பு தப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்துடுறதுனாலயே
இந்த வேதாந்தம் சரியான சமயத்துல கூட ஒர்க் பண்ணாம போயிடுறது. அதனால அந்த கான்டெக்ஸ்ட் வரும்பொழுது சொல்லும் பொழுதுதான் இந்த உபனிஷத்தினுடைய ஒரு பலம் சித்திக்கும். அதனால எல்லாருக்கும் இதை சொல்லிடக்கூடாதுன்னு வச்சிருக்கு. இன்னொன்னு சொல்லுவார். ஆனா என் குருநாதர் என்ன சொல்லுவாருன்னா, எப்படி இருந்தாலும் யாருக்கு ஒர்க் பண்றதோ அவனுக்கு தான் ஒர்க் பண்றது. மத்தவன் அது தானாவே வெளியில தள்ளிடும். அதனால இது ரகசியம்ங்கிறது 2 விதமா பார்க்கலாம் இல்லையா? ஒண்ணு ரகசியம்னா ஒளிச்சு வைக்கிறதுங்கிறது. இன்னொன்னு கண்ணுக்கு எதிர்க்கே இருக்கு. ஆனா உன்னால பார்க்க முடியாம இருக்குன்றதுனாலயே இதுக்கு ரகசியம்னு பெயர் உண்டு. பொதுவா இந்த உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கிற பிரம்ம வித்யானது உன்னுடையதே சுரூபமாக இருந்தாலும் அது ரகசியமா தான் இருக்கு. ஏன்னா உன்னோட பிரதிபோத விதித்தம் மத்தம்னு ஒரு காக்னிஷன்லயே இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். ஆனா அது தவிர மத்தது எல்லாம் உனக்கு தெரியறது அப்படிங்கிறதுனால கூட இது ரகசியமாக இருக்குன்னு சொல்லப்படுறது. பட் இந்த இடத்துல ரகசிய சாமானியாத்துங்கிற பிரயோகம் இருக்கிறதுனால இதை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இது கூடமாக விஷயமாக இருக்கிறதுனால் அப்படின்றதுனால இந்த உபாசனைகளும் இந்த போர்ஷன்ல வருது. சாமானிய ஒரு கர்மட்டன் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு இது இந்த பாகங்கள்ல இது ஸ்ருதி இந்த இடத்துல இது சொல்றதுனால ரகசிய சாமானியாத்துன்னு ஒண்ணு சொல்ற. அடுத்ததாக மனோவிருத்தி சாமானியாத்த அப்படின்னு சொல்ற. இதுல காய்கமான காரியங்கள் பெருசா ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் நீ அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு புத்தினால மட்டும் பண்றதுதான் உபாசனை. யதா அத்வைத விஞ்ஞானம் மனோவிருத்தி மாத்திரம். அத இங்க திருஷ்டாந்தமா கொடுக்கிறார். அத்வைத விஞ்ஞானமானது இந்த மோட்சமானது மனோவிருத்தி மாத்திரம். மனம் வேற காய்கமாகவோ வாச்சிகமாகவோ அதுல பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. மனோவிருத்தி ரூபமாக தான் அத்வைத ஞானம் ஏற்படுறது. அதே மாதிரி இதுவும் மனோவிருத்தி தாங்கிறதுனால அத்வைதத்தோட சேர்த்து அத்வைத வித்யா பிரகரணத்துல இது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற. இதுல நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும்னா, இப்படி மோட்சம்ங்கிறது வெறும் மனோவிருத்தி தானா? வெறும் ஒண்ணுத்த யோசிச்சுட்டா அது மோட்சம் ஆயிடும். நான் இவ்வளவு லிமிட்டட் பர்சனா இருக்கேன், இவ்வளவு கஷ்டங்கள்ல இருக்கேன், இத்தனை ஜென்மா ஏற்பட்டு இதெல்லாம் இருக்கு, வெறும் ஒரு மனசுனால ஏதோ ஒண்ணுத்த யோசிச்சுட்டேன்னா அது அத்வைத ஞானம் ஆயிடுமான்னு தோணலாம். மனோவிருத்தி அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். மனோவிருத்தினா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறதும் அதுவும் மனோவிருத்தி தான். அத்வைத ஞானம்ங்கிறதே எல்லா ஞானமுமே விருத்தியாத்மகம் தான். ஞானம்ன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஞானம்னா புத்தியில அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விருத்தி, ஒரு ப்ராசஸ், ஒரு சேஞ்ச். மைண்ட்ல ஏற்படுற ஒரு ப்ராசஸ் தான். அது என்ன பண்ணுது? இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணுது. ரிமூவல் ஆஃப் இக்னரன்ஸ் தான் ஞானம். ஞானம்ன்ற பதத்துக்கு அதுதான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஞானம்னாலே அஜ்ஞான நிவர்த்தி, அஜ்ஞானத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஞானம்னு பேர். ஏன்னா ஞானம் உற்பத்தியமாக முடியாது. ஏன்னா ஞானம்னாலே இருக்கின்ற ஒரு உண்மைய பற்றியதுதானே ஞானம். ரோஜா பூ இந்த கலர்ல இருக்குன்றது ஒரு ஃபேக்ட், உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும். நியூட்டனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கிராவிடேஷன்ன்றது ஒரு ஃபேக்ட். பட் அதனுடைய அஜ்ஞானம் இருந்தது, அது வரைக்கும் அது தெரியாம இருந்தது. அஜ்ஞானம் ரிமூவ் ஆன உடனே அந்த ஃபேக்ட் அறிவுக்கு வந்துடுது. அப்ப இருந்த ஒண்ண மறைச்சின்றிருந்த அஜ்ஞானமானது ரிமூவ் ஆயிடுது. அஜ்ஞானம் அதனுடைய விரோதி தான் ஞானம். அந்த ஞானம் எங்க போய் ஒர்க் பண்ணுது? அஜ்ஞானம் எங்க இருக்கோ அங்கதான் அந்த ஞானம் ஒர்க் பண்ணி ஆகும். எந்த இடத்துல அஜ்ஞானம் இருக்கோ அந்த இடத்துலதான் ஞானம் போய் வேலை பார்க்கணும். அஜ்ஞான விரோதிங்கிற பொழுது அஜ்ஞானம் எங்க இருக்கு? புத்தியில தான் இருக்கு. எதை பத்தி அஜ்ஞானமுமே புத்தியில தான் இருக்கு. சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம வஸ்து உன்னோடவே சுரூபமா இருந்தாலும் அதை பத்திய அஜ்ஞானம் புத்தியில இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது ஒரு விருத்தி.
அதுதான் விருத்தி ஞானம்னு சொல்றது. சொரூப ஞானம்னு ஒண்ணு தனியா உண்டு, அது இருக்கட்டும். இப்ப நம்ம சொல்றது நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம், ஒரு விஷயத்தை பத்திய ஒரு அறிவு. அப்போ அது விருத்தியாத்மகமாக தான் இந்த ஞானமும் ஏற்படுது. ஆனா இது இந்த ஞானம் வேற கொஞ்சம் மற்ற ஞானங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. மனோவிருத்தியாகவே இருந்தாலும் இது அகண்டாகார விருத்தின்னு சொல்றது. அகண்டாகாரம்னா எல்லா விதமான ஞானங்களும் எந்த அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்றதுன்னா, ஒரு ஆகாரம் இருக்கிற ஒரு லிமிட்டெட் ரூபமோ ஒரு கேரக்டரிஸ்டிக்கோ இருக்கக்கூடிய விஷயத்தை பத்திய அஜ்ஞானத்தை சாமானிய ஞானங்கள் ரிமூவ் பண்றது. வேற இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு லிமிட்டெட் வஸ்துவே கிடையாது. அண்ட் ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாத ஒரு வஸ்து. எது எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுதோ அதை பத்திய ஒரு ஞானம். அப்ப நீ ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாதுங்கிற பொழுது அது சாகாரமா இருக்க முடியாது. ஒரு ஆகாரத்தோடு இருக்கு அப்படின்னு நீ எப்படி சொல்றது? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இல்லாத இப்ப புதுசா நீ போய் ஆப்ஜெக்டிஃபை பண்ற வஸ்துவும் இது கிடையாது. ரூபமாகவே இருக்கு. அதனால இந்த விருத்திக்கு அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அஜ்ஞான நிவாரகமான ஒரு ஞான விருத்தியானது இந்த ஆத்ம வஸ்துவை அடைவிக்கிறது. ஆனா அதுவும் ஒரு மனோவிருத்தி தான். ஈவன் தோ கொஞ்சம் டிஃபரெண்டான விருத்தி. அதனால அது எல்லா விருத்தி மாதிரி நம்ம அதை சாமான்யமாகவும் சொல்ல வரல. அது மனோவிருத்தின்னு சொல்லிட்டதுனாலேயே அது ஒரு உயர்வான விஷயம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆனா ஃபேக்ட் என்னன்னா அதுவும் ஒரு மனோவிருத்தி தான். அதனால அத்வைத ஞானம் எப்படி மனோவிருத்தியோ அது மாதிரி உபாசனங்களும் மனோவிருத்தி தான். ஈவன் தோ இது டெலிபரேட் ஆக்ஷன். மனோவிருத்தி இங்க உபாசனங்கிறது இஸ் எ டெலிபரேட் ஆக்ஷன். நம்ம மைண்ட போய் இத ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி வச்சுக்கிறது. அதை கூட டிஃபைன் பண்ண போறாரு இங்க. ஒரே விதமான சமான சித்த விருத்தி சந்தானகரணம் அப்படின்னு பாஷ்யக்காரர் இந்த உபாசனம்னா என்னன்னு சொல்ல போறார். ஒரே விதமான விருத்தியை திருப்பி 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 வச்சுட்டு இருக்கிறது கான்சியஸா டெலிபரேட்டா நம்ம பண்ற ஒரு மனோவிருத்தி இந்த உபாசனம். ஞானம்ங்கிறது டெலிபரேட்டா பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் அஜ்ஞான நிவர்த்திங்கிறது பிரமாணம் தன்னோட வேலையை தானா பார்க்கும் பொழுது அதுவாக தான் ஏற்படணும். இல்லைன்னா நான் இன்னைக்கு ஞானி ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்த ஞானி ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் ஜென்மா முழுக்க பல ஜென்மாக்கள் பிரயத்தனம் பண்ணிதான் ஞானியா ஆகிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற பொழுது அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கான்சியஸா நான் இப்ப பண்ணிடுவேன் அப்படின்லாம் அந்த பிரமாணம் வேலை பார்க்காது. இன்ஃபேக்ட் அது சுதந்திர பிரமாணமா இருக்கிறதுனால அதனுடைய பிரசாதம் இருந்தாதான் இந்த ஞானமே ஏற்படுறது. அப்போ அந்த பிராமணிய புத்தி பத்தியும் நம்ம பேசணும். அதனால இது மனோவிருத்தி மாத்திரம். ததா அந்யானி உபாசனானி மனோவிருத்தி ரூபாணி. எல்லா உபாசனங்களுமே மனோவிருத்தி ரூபந்தாங்கிறதுனால இது அஸ்தி சாமானியம். அதனால இதுக்கும் அதுக்கும் சாமானியம் இருக்கு, சிமிலாரிட்டி இருக்குங்கிற காரணத்தினால அத்வைத வித்யா பிரகரணத்துல அத்வைத வித்யோட சேர்த்து இந்த உபாசனங்களும் சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். கஸ்தர்ஹி அத்வைத ஞானஸ்ய உபாசனானாம் ச விசேஷா. ஆனா வித்தியாசம் என்ன? ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ ஓரளவு சொல்லிட்டோம். பாஷ்யக்காரர் இங்க சொல்ல போறார். இது ரெண்டுத்துக்கும் அத்வைத ஞானத்திற்கும் உபாசத்திற்கும் சாமானியம் இருக்கு. ரெண்டு மனோவிருத்தினாலும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதை டிஃபைன் பண்ண முடியறது இல்லையா? அதனால அந்த கேள்வியை கேட்டுக்கிறார். உச்சியதே ஸ்வாபாவிகஸ்ய ஆத்மனி அக்ரியே அத்தியாரோபிதஸ்ய கர்த்தாதிகாரக கிரியாபல பேத விஜானஸ்ய நிர்வர்த்தகம் அத்வைத விஜானம் ரஜ்வாதோ இவ சர்ப்பாதி அத்தியாரோபண லட்சண ஞானஸ்ய
रज्ज्वादिस्वरूप निश्चयः प्रकाशनं प्रकाशनिमित्तः उपासनं तु यथाशास्त्र समर्थितं किञ्चिदालम्बनम् उपादाय तस्मिन् समानचित्तवृत्तिसन्तानकरणं तद्विलक्षणप्रत्यय अनन्तरितम् इति विशेषः। स्वाभाविकस्य आत्मनि अक्रिये ஆத்மாவானது சுபாவமாக கிரியை இல்லாதது. அக்ரியே எல்லா விதமான கிரியைகளுக்கும் ஆதாரமாக இருந்தாலும் ஸ்வயம் அது அக்கிரியம், காரகத்துக்கும் உட்படாதது, கர்மாவும் ஆகாது, கர்த்தா ஆகாது, கரணம் ஆகாது, அபாதானம், சம்பிரதானம், அதிகரணம், இந்த எந்த விதமான காரகமும் ஆத்மாவை யூ cannot perform an action on ஆத்மா. ஆத்மா மேல ஒரு காரியத்தை நம்ம ஆத்மா ஒரு காரியத்திற்கு கர்மாவாக ஆத்மா ஆகாது. இதே ஆத்மாவை வச்சுட்டு நான் எதையாவது பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆத்மா ஆப்ஜெக்டிஃபையே ஆகாத ஒரு வஸ்து. சுதந்திரஹா, அதனால்தான் சுதந்திரஹா கர்த்தான்னு சொன்னார் பாணினி. ஸ்வரூபம் இந்த காரகத்துக்கு உட்படாத விஷயம். அதனால அக்கிரியமான இந்த ஆத்மாவை அதுக்கு மேல அத்தியாரோபம் ஆயிடுத்து, சூப்பர் இம்போஸ் ஆயிடுது. என்ன ஆயிருக்கு? கர்த்தாதி காரக கிரியா பல பேதம், பேத விஞ்ஞானம். அந்த இது கர்த்தா, இது கர்ம, இது கரணம் அப்படின்லாம் பல விஷயங்களை இந்த ஒரே ஆத்மால பாக்குறோம். எப்படி சொப்னத்துல ஒரே என்னுடைய புத்திக்குள்ள நான் பல விஷயங்களை பாக்குறேன், கர்த்தாவை பாக்குறேன், கர்மாவை பாக்குறேன், கரணத்தை பாக்குறேன். ஆனா இருக்கிறது என்னவோ என் புத்தி ஒண்ணுதான். அந்த மாதிரி இங்க விஞ்ஞானம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சத்வஸ்து மேல இது அத்தனையும் நம்ம அத்தியாரோபணம் பண்ணி பார்க்கிறோம். சுவாபாவிகமான அத்தியாசம். இது நான் டெலிபரேட்டா பண்ணல, இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு இதுல தெரியாது. சுவாபாவிகஸ்யன்னு போட்டார். அதனாலதான் இயற்கையிலே அது இருக்கு. எது இருக்கு? கர்த்தராதி காரக கிரியாபல பேத விஞ்ஞானம் இருக்கு. அதை வச்சுதான் சம்சாரம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்சாரத்தை நிவாரணம் பண்றது அத்வைத விஞ்ஞானம், நேரடியாக நீக்கிறது. இது அந்த விஞ்ஞானம் என்ன பண்ணுது? ஞானம்னா கர்த்தாவாது கர்மாவாது கரணமாவது கிரியாவாது எதுவுமே இல்லை, ஏகரசமாக ஒரே பிரம்மன் தான் இருக்குங்கிற ஞானத்தை டைரக்டா கொடுக்கறது. அபரோக்ஷ ஞானம். நம்மள நம்ப சொல்லல, இப்படி நினைச்சுக்கோன்னுலாம் சொல்லல. இங்க ஆலம்பனமோ அத்தியாரோபணமோ எதுவும் கிடையாது. இனிமேல இருந்து இந்த மாதிரியே நினைச்சுட்டே இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு அதே மாதிரி மைண்ட்ல பிக்சேஷன் வந்துடும். அப்படி கிடையாது. அதை ஞானம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உபாசனை தான் அப்படி பண்ணணும். ஞானம்னு சொன்னோம்னா இது தெரியப்பட வேண்டும், அதுதான் ஞானம். நிறைய பேர் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தா அந்த மாதிரி ஆயிடுவோம். எத்பாவம் தத்பவதி அப்படி அந்த மாதிரி இங்க அது இல்லை. இங்க சொல்லப்படுறது அத்வைத விஞ்ஞானம். இது நிறைய பேர் மற்ற சம்பிரதாயக்காரர்களுக்கெல்லாம் இது ரொம்ப புரிய மாட்டேன்றது. நீங்க உங்க கான்செப்ட் பிலாசபி இப்படி இருக்கு, எங்க பிலாசபி இப்படி இருக்கு, இப்படிதான் பேசிட்டு இருக்கா. நாங்க இதை இப்படிதான் சொல்றோம், இப்படிதான் இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் ஹைபாத்திசிஸ், பாஸ்டுலேட்ஸ். இங்க நேரடி விஞ்ஞானம் சொல்றோம். ஸ்ருதியினுடைய வாக்கியம் ஒன்னால இதை பார்க்க முடியும். இந்த விஷன் இஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். இந்த வேதம் சொல்ற இந்த விஷன் இட்ஸ் a வே ஆஃப் லுக்கிங். வே ஆஃப் லுக்கிங்ன்ற பொழுது அதுவும் ஒரு உண்மை, ஒரு விஷயத்தை, அந்த உண்மை இந்த உண்மையோட பலமாயிடுறது. ஏன்னா அதை பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பார்க்கிற துவைத்தத்தை ஒரு கோணத்துல இருந்து பார்க்கிறோம். வேதம் காமிக்கிற விஷன் வழியாக பார்க்கும் பொழுது இதே விஷயம் வேற சைட்ல இருந்து பார்க்கிறோம்.
அதாவது இந்த பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாரு. இந்த மாடர்ன் ஆர்ட்ல ஒருத்தன் வரைஞ்சிருக்கான்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல அவன் வரையறான். அவன் ஒரு ஆங்கிள் இருந்து அதை பார்த்து வரையறான். ஆனா அது உண்மையா அப்படி இருக்குங்கிறது வேற. ஒரு அவர் டிப்பிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாற்காலியோ ஒரு ஒரு பெஞ்சையோ ஒரு டேபிளையோ ஒருத்தன் வரையறான்னா அவன் கீழே உட்கார்ந்துட்டு 30 டிகிரி ஆங்கிள் இருந்து அதை பார்த்தா எப்படி இருக்கும்னு அவன் வரையறான். அப்படின்னா அது ஒரு பர்ஸ்பெக்டிவ். பட் ஆக்சுவலி அது எப்படி இருக்குங்கிறது நிஜஸ்வரூபம். பர்ஸ்பெக்டிவும் அதேதான், அதே டேபிள் தான். நிஜமான சொரூபமும் அதே டேபிள் தான். பட் ரெண்டும் வெவ்வேறு திருஷ்டி. ஒண்ணு இன்னொன்னுத்தோட பலமாறுது. பர்ஸ்பெக்டிவை விட நிஜஸ்வரூபம் தன்னுடைய ஞானம் பலமாயிடுதணும். அது மாதிரிதான் வேதம் காண்பிக்கிற வழியாக பார்க்கும் பொழுது சர்வம் பிரம்மைவங்கிற விஞ்ஞானம் ஏற்படும். அது இந்த கர்த்திருக்காரக கிரியாபல பேதங்களை நாசம் பண்ணிடுறது அப்படிங்கிறது இந்த ஞானம். உபாசனை என்ன பண்ணுதுன்னா ரஜ்வாதவிவ சர்ப்பாதி அத்தியாரோபண லட்சண ஞானஸ்ய ரஜ்வாதி சுரூப நிச்சயா பிரகாச நிமித்தா. சரி, இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். 2 நிமிஷம் தான் இருக்கு. உபாசனத்தை பத்தி சொல்றது சொல்லிடுவோம். உபாசனம் தூ யதாசாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய. சாஸ்திரத்தினால காண்பிக்கப்படுற ஒரு ஆலம்பனத்தின் மீது அமர்த்தின்னு அர்த்தம். ஆலம்பனம்னா ஏதோ ஒண்ணு வழியாக அதை பாக்குறது, ஒரு ஆதாரத்தை ஒண்ணுத்த பிடிச்சிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஷ்ணு சர்வ வியாபியா இருக்கார் அப்படின்னா எப்படி பாக்குறோம்? ஒரு ரூபத்தை ஆலம்பிச்சு அதை பாக்குறோம். ஒரு விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரகத்துல சங்கு சக்கரம் அவருடைய பீதாம்பரம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அர்ச்சையா அந்த ரூபத்தை ஏற்படுத்தி ஒரு போட்டோ வச்சுட்டோ அந்த ஆலம்பனம் வழியாக எங்கும் வியாபிச்சிருக்கிற விஷ்ணுவை பார்க்கறது, அதுதான் ஆலம்பனம். அது வந்து நம்ம சாதாரணமா வந்து சுவாமிய வந்து மூர்த்தியில ஆலம்பிக்கிறோம், கோயில்கள்ல நம்ம இல்லங்கள்ல எல்லாம். அதுவுமே ஒரு பௌராணிக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற ஆலம்பனம் தான். ஏன்னா எங்கும் நிறைஞ்சவர்னா இத்தினோட இடத்துல எப்படி பண்றதுன்னா ஆலம்பனம் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ருதியே யதாசாஸ்திர சமர்த்திதம் ஆலம்பனம். வேதமே வந்து இத ஆலம்பனமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது. அது வந்து யாருக்கு எதை கொடுக்கறதுன்னா அதனால அந்தந்த வேத உபனிஷத்துல அந்தந்த வேதத்துல வந்திருக்கிற விஷயங்களை ஆதாரமா வச்சு கொடுக்கறது. இங்க சாந்தோக்கியத்துல பிரணவத்தையே வந்து உத்கீதம்னு சொல்றது. உத்கீதம்னு ஒரு செட்டு அங்க ஆஃப் சாமங்கள் இருக்கு சாம வேதத்துல. அதுல பிரதானமா இருக்கிறது ஓம்காரம்ங்கிறதுனால உத்கீதம்னா அதை எடுத்துட்டு அது மேல எப்படி உபாசனை பண்ணலாம், ஸ்வரங்கள் அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வருது. அப்போ ஒரு சாமவேதியானவன் சாமவேதத்து கர்மகாண்டம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்த உபாசனை பண்ணணும்னா அவன் சாமங்கள் வழியாகவே உபாசனத்தை அங்க காண்பிக்கிறது. இன்ஃபேக்ட் இங்க பாஷிகாரர் பின்னாடி சொல்ல போறார், ரிக்வேதிக்கு பிரணவம்ன்ற வார்த்தையினால சொல்லப்படுறதுதான் இங்க சாமவேதிக்கு உத்கீதம்ன்றதாக சொல்லப்படுறது அப்படின்னு. அப்போ சாஸ்திரம் எதை வந்து ஆலம்பனமா சொல்லுதோ, யதா சாஸ்திர சமர்த்திதம் கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய, அந்த ஆலம்பனத்துக்கு மேல அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு மேல அது ஒரு பதார்த்தம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில இடத்துல அது சப்தமா இருக்கும், சில இடத்துல வந்து சமஷ்டியா இருக்கும். அதுல சமான சித்த விருத்தி சந்தான கரணம், ஒரே விஷயமாகவே புத்திய வச்சு அதையே திருப்பி திருப்பி பண்ற மெடிடேஷன். இந்த காலத்துல மெடிடேஷன் வார்த்தை சொன்னா ஓரளவு புரியும். அப்படி மெடிடேட் பண்றதுதான் உபாசனம். மெடிடேஷன் தான் டெக்னிக்கலி இன்னைக்கு மெடிடேஷன் சொல்ற விஷயம் தான் உபாசனம். தத் விலக்ஷண பிரத்ய அனந்தரித்தம், அதை தவிர வேற பிரத்யங்கள் வேற விதமான தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதே ஒரே சித்த விற்த்திய வந்து திருப்பியும் ஏற்படுத்துறது சந்தான கரணம். அததான் உபாசனைன்னு சொல்லுது. அப்ப இதுவும் ஒரு புத்தியில பண்ற விஷயம்தான். அத்வைத ஞானமும் புத்தியில ஏற்படுறதான்றதுனால இது ரெண்டும் சமானமாக இந்த அத்வைத வித்யா பிரகரணத்துல சொல்லப்படுறது அப்படின்றதுனால இது ஏன் இங்க இருக்குங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறார். நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.